ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது எஸ்டிஆர் ஸ்கூல் மேக்ஸ் யூடியூப் சேனல். எல்லாமே இங்கே கணக்கு தான். இந்த சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அதாவது மேக்ஸ் கொஷின் பேப்பர். ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் உள்ள 1 மார்க் கொஷின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் 2 மார்க் கொஷின்ஸ் கொடுக்குறேன். இப்போ 1 மார்க் கொஷின் என்னது இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022, 2023, 2024, 2025 நடந்த ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் உள்ள 1 மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இதில் வெறும் கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஆன்சர் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த 1 இயராக நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த கொஷினை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா, இந்த கொஷினுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் போடுங்க, நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கொஷின் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லேயும் என்னென்ன இருக்குது அதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். இது வந்து 2022 உள்ள கொஷின் பேப்பர் தான். ஃபஸ்ட்டு நான் அதை தான் வச்சுருக்கேன். அதில் 1 மார்க் பார்ட் 1ல் வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அதில் எத்தனை கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க 14 கொஷின் பேப்பர். இங்கே மேலே மார்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 14 பெருக்கல் 1 × 1 = 14. அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து 1 மார்க்கு. அப்போ 14 கொஸ்டினுக்கு 14 மார்க்கு. ஓகேங்களா? இது எதுக்குமே வந்து ஆன்சர் நான் இல்லை, நான் கொடுக்கல. நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்களும் நீங்கள் நல்லா மேக்ஸ் போடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களை செக் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும், ஒரு டெஸ்ட் எழுதின மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் ஒரு 14 கொஸ்டின் இருக்குது சூஸ் தி கரெக்ட் ஆன்சரில். அடுத்தது 2023, அது ஸ்ட்ரெயிட்டாகவே 1 மார்க் மட்டும் கொடுத்துட்டாங்க அந்த கொஷின் பேப்பரில். அடுத்து 2023 பார்த்தீங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதில் வந்து 5 கொஷினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபில் இன் தி ஃப்ளாங்க்ஸில் வந்து அதில் ஒரு 5 கொஷினாக கொடுத்துருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே இதாக வந்து 2022 ஒரே கொஷினாக சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்லேயே வந்து 14 கொஷினாக கொடுத்துட்டாங்க. 2023 கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 5 கொஷின் வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்லேயும், ஒரு 5 கொஷின் வந்து ஃபில் இன் தி ஃப்ளாங்க்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேட்ச் தி ஃபாலோவிங்கில் ஒரு 5 கொஷின், மொத்தம் 15 கொஷின். அது மட்டும் இல்லாமல் 4 கொஷின் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்டிருக்காங்க. மொத்தம் 19 கொஷின் வந்து 1 மார்க் கொஷினாக 2023 கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 2024 பார்த்தீங்கன்னா 15 கொஷின் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்லேயே கொடுத்துட்டாங்க போல். இந்த பாருங்கள், 15 கொஷின் வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்லேயே 15 கொஷின் கொடுத்துட்டாங்க. வேறு ஃபில் இன் தி ஃப்ளாங்க்ஸ் வந்து 5 கொஷின் அது தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தமாக அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15, இதில் ஒரு 5 20, ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஒரு 5 25, மேட்ச் தி ஃபாலோவிங்கில் ஒரு 5, மொத்தம் 30 கொஷின் வந்து 30 மார்க்குக்கு வந்து 1 மார்க்கே வந்து கொடுத்துட்டாங்க. எந்த கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 நடந்த கொஷின் பேப்பரில். 2023, 24 பார்த்துக்கலாம். 2024 போன வருஷம் கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாகவே 30 கொஷின் வந்து 1 மார்க்லேயே கொடுத்துட்டாங்க. இருக்க அதிகமாக 1 மார்க் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சூஸ் மட்டும் கொடுத்தாங்க, அடுத்தது சூஸு கொடுத்துருக்காங்க, ஃபில் இன் தி ஃப்ளாங்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சூஸு, ஃபில் இன் தி ஃப்ளாங்க்ஸு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு, மேட்ச் தி ஃபாலோயிங், இது எல்லாமே சேர்த்து 30 மார்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் 2023 கேட்ட கொஷின் பேப்பர். இது வேறு ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் தான் இது. இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா 9 1 மார்க்கு கேட்டிருக்காங்க. 9 1 மார்க்னால் சூஸ் தி கரெக்ட் ஆன்சரில் 9, ஃபில் இன் தி ஃப்ளாங்க்ஸில் ஒரு 5 கொஷினு, அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஒரு 5, மேட்ச்சில் ஒரு 5. இதில் வந்து 24 கொஷின் வந்து 1 மார்க் கேட்டிருக்காங்க. 24 மார்க்குக்கு வந்து 1 மார்க் கேட்டிருக்காங்க. இதுக்கெலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏற்கனவே படித்து வச்சுருப்பீங்க, ஆன்சர் பண்ணி பாருங்கள். இது வந்து 2025 இப்போ நடந்த கொஷின் பேப்பர், அதாவது கவர்மெண்டில் நடந்திருக்கலாம் அந்த கொஷின் பேப்பர் தான் இது. இதுலேயும் வந்து 1 மார்க் கேட்டிருக்காங்க. 1 மார்க் எத்தனை கொஷின்னா 15 கொஷின். அதாவது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் வந்து 15 கொஷின். இதில் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க கொஷினு, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல் எக்ஸாம் கொஷின் பேப்பர்னு நினைக்கிறேன். இது இந்த கொஷினுக்கெலாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதில் ஒரு 15 கொஷின் அடுத்தது மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. மேட்ச் தி ஃபாலோவிங்கில் ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. இப்படி வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சூஸ் தி கரெக்ட் ஆன்சரில் ஒரு 15 கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு
11 4 கொஷின் மிஸ் ஆயிடுச்சு போல். சரி பார்த்துக்கோங்க. இருக்கிற கொஷின் இந்த கொஷினை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. இதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் புக்லேயும் நீங்கள் படிச்சுக்கோங்க. நிறையா ஃபுல்லாகவே ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே தான் ஆனால் படித்தாகணும். இது எப்படி கேட்டிருக்காங்க ஒரு மாடலுக்கு தான் நான் இதை கொடுத்துருக்கேன். இதையும் படிச்சுக்கோங்க. 1 மார்க் உங்களுக்கு ஈஸி தான். அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன்னா 1 இயராக நீங்கள் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் வந்து 2 மார்க் கொஷின் பார்க்கலாம். 2 மார்க் கொஷின் வந்து ஒரு 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். அது இல்லாமல் அதுக்கான ஆன்சர் வந்து அப்படியே சொல்லணும்னா டைம் ஆகும். அது மேக்ஸ் புக்கில் எந்த பேஜில் இருக்குது அது முதற்கொண்டு நான் அதில் வீடியோவில் நான் சொல்லிடுறேன். நீங்கள் அந்த பேஜில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் தான் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் சம்லேருந்து கொஞ்சம் தான் கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஷின். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.